இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்நாள் வரை நம்ம நடத்தி வந்த நல்ல தேவனுடைய நல்ல கிருபையை நினைத்து அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன். நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எல்லா நிலைகளிலும் நம்மை நடத்துகிற தேவன் தொடர்ந்து இந்த நாளும் நம்மோடு நடத்த, நம்மோடு பேச, நம் நடுவே செயல்பட அவர் விரும்புகிறார். ஆமென். ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தம் கடக்கப்படும் தேவன், கடந்து போகப்படும் தேவன், நடத்தும் தேவன் என்று இனி மீதம் இருக்கிற 3 பாகத்திலும் அவன் எதிலெல்லாம் கடந்து போக பண்ணுவார் என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். தண்ணீர்கள் மேல் கடந்து போக பண்ணும் தேவன். அவன் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் திரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பால் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்போ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ நம்முடைய முற்றளவு வெள்ளம் இருந்தால் நாம் ஓரளவு ஸ்பீடாய் தண்ணீரிலே நடந்து போகலாம். நம்முடைய வாழ்க்கை சிறிய சிறிய தலைவேதனைகள், காய்ச்சல், இப்படி வந்தால் நம்மால் என்ன செய்யலாம்? ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். கழிந்த நாட்களில் முழு உலகத்தையும் வேதனைக்குள்ளாக்கின சிக்கன் குனியா என்கிற வைரஸோ, கொரோனா என்கிற வைரஸ் வந்து தப்பி பிழைத்தவரிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுகிற அனுபவம், எங்களுக்கு வந்த இந்த தீங்குகள், பலவீனங்கள் யாருக்கும் வராமல் இருக்கட்டும். காரணம், அவ்வளவாக நாங்கள் தப்பி செல்லுவதற்கு இந்த தண்ணீரான அனுபவத்தை கடந்து வருவதற்கு பட்ட பாடுகளும் அனுபவித்த வேதனைகளும் சில்லறை அல்ல. அவ்வளவு வேதனைகளையும் நெருக்கங்களையும் நாங்கள் அனுபவித்து வந்தோம். ஆனபடியால் நாங்கள் அனுபவித்தது எங்களுக்குள் இருக்கட்டும், வேற யாருக்கும் வேண்டாம். குடிக்கார புருஷர்களோடு வாழுகிற மனைவி பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ, யாருடைய பெற்றோரும் யாருடைய புருஷனும் குடிக்காமல் இருந்தால் நலம். குடிக்கிறவர்களோடு கூட வாழ்வது அரிதான காரியம். காரணம் என்ன? குடிக்காரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று சொல்லுவார்கள். அவர்கள் சுயநல அற்ற நினைவுல அவர்கள் வாழ்கிறவர்கள். அவர்களோடு கூட வாழ்வது மிகவும் கடினம். பிள்ளைகளை நேசிக்க வேண்டிய நேரத்தில் அவர்களால் நேசிக்க முடியாது. பிள்ளைகளின் காரியத்தை கவனிக்க முடியாது. கழிந்த நாட்களிலே இப்படியாக குடித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் வந்து சொன்னார், உங்களை போன்றவர்கள் எங்களுக்காய் ஜெபித்தால் நிச்சயமாய் எங்கள் குடிப்பழக்கம் மாறும். நாங்கள் மாற விரும்புகிறோம். ஆனால் அந்த நேரம் வரும்போது எங்களை அறியாமலே எங்களை யாரோ கொண்டு போகிறதைப் போல, இழுத்து செல்லுகிறதைப் போல, தண்ணீர் இழுத்து செல்லுகிறது போல, அடித்து செல்லுகிறதைப் போல நாங்கள் இழுக்கப்படுகிறோம், நாங்கள் நடத்தப்படுகிறோம். எங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை உடையவர்கள், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் எங்களுக்காய் செபித்தால் எங்கள் நிலை மாறும், எங்கள் பழக்கம் மாறும். ஒருவேளை தண்ணீர் நமக்கு தெரியும், இடுப்பளவு வந்தால் ஓரளவு நேரங்கள் நம்மால் தாக்கி பிடிக்க முடியும். ஆனால் அதிகமாய் தண்ணீருக்குள் இருந்தால் சரீரத்துக்குள் வித்தியாசங்கள் உண்டாகும். வாழ்க்கை நிலையிலே ஒரு நிலையற்ற அனுபவம். தண்ணீரை போல ஏசா பழுந்தின அனுபவத்தை போல ஒரு காரியத்திலே நிலைவரப்படாமல் நிலைவரவற்ற அனுபவத்திற்குள்ளேயும் ஒரு ஸ்திரமில்லாத அனுபவம். வேலை காரியத்தில், தொழில் காரியத்தில், வாழ்க்கை விஷயத்தில் என்ன எடுத்தாலும் எங்கே போனாலும் படிப்பு காரியங்களில் ஸ்தோத்திரம், எதிலையும் ஒரு ஸ்திரம் இல்லாத
உறுதி இல்லாத நிலைவரமற்ற அனுபவத்திற்குள்ளே இருக்கிறீர்களே ஆனால் ஆமென், நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், தேவன் தண்ணீர்களை கடக்க பண்ணும் தேவன். ஆமென். கழிந்த நாட்களிலே ஆலப்பிள்ளையில் ஆமென் போனபோது ஸ்தோத்திரம், அங்கே தண்ணீர் சூழ்ந்து ஆமென், ஒரு கரை மாத்திரம் இருக்கிற கொஞ்ச இடத்து வீடுகள் இருக்கிறது. 3 பக்கமும் ஆமென் வெள்ளம் சூழ்ந்த அனுபவம். அப்போது அவர்களிடத்திலே கனமழை பெரு வெள்ளம் வரும்போது காட்டாற்று வெள்ளம் வரும்போது என்ன நிலை? இவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் தண்ணீருக்குள் மூழ்கிறதான அனுபவம். ஆனால் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்து போகலாம், ஆறை கடந்து போவது அரிதான காரியம். ஆனபடியால்தான் அநேக இடங்களில் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுகிறார்கள். நடந்து போவதற்கு, கடந்து போவதற்கு தேவனாகி கர்த்தர் இதுபோல அநேகரை கடந்து போகத்தக்கதாய், அநேகர் அனுபவிக்கிற பிரச்சனைகளை, இழுத்து செல்லுகிற வியாதிகளை, நெருக்கங்கள், கடன் பாரங்களை கடந்து போகத்தக்கதாய், அவர்களை கை தூக்கத்தக்கதாய், கை பிடிக்கத்தக்கதாய், அவர்களை பலப்படுத்தத்தக்கதாய், ஸ்திரமில்லாத, உறுதியில்லாத அவர்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த, உறுதிப்படுத்தத்தக்கதாய் தேவன் நம்மை கண்டிருக்கிறார். அதற்கு நேராக தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். சங்கீதம் 66:12 சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். நிச்சயமாகவே ஸ்தோத்திரம். அநேக சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு அடி அடித்தால் வலியை தாங்கிக் கொள்ளலாம். மனுஷர்கள் பேசும் வார்த்தை ஒவ்வொன்றும் தாங்க முடியாது, மறக்க முடியாது. இந்த சூழ்நிலையின் நடுவே மற்றவர்களுக்கு முன்பாக என்னை வைத்து கேவலமாய் பேசினது, அற்பமாய் எண்ணினது, அவர்களுக்கு புகழ் சேர்க்கவும், அவர்கள் வலியவர் என்றும் எல்லா காரியங்களும் அறிந்தவர்கள் என்றும் என்னை அவமானப்படுத்தினார்கள். என் இருதயத்தை நோகத்தக்கதாய், உடைக்கத்தக்கதாய் பேசினார்கள். அவர்கள் என்னை அடித்திருந்தால் நான் சகித்திருப்பேன், மறந்திருப்பேன். அவர்கள் பேசின வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் போதெல்லாம், இவ்வளவு அன்பாய் இருந்தவர்கள், நட்பாய் இருந்தவர்கள் என்னை இவ்வளவாய் பேசி போட்டாங்க. எப்படி நாளை இவர்களோடு இன்னும் பழகினால், இன்னும் நெருங்கினால் இவர்கள் இதையும் செய்வார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு அந்த வலி தெரியாது, அந்த வேதனை தெரியாது. ஆனபடியினால் நான் ஒதுங்கி போகிறேன், நான் கொஞ்சம் ஒதுங்கி வாழலாம் என்று நினைக்கிறேன் என்று இவ்வண்ணமாய் உங்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள், உங்களை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள், உங்களை அறிய முடியாமல், புரிய முடியாத நிலையில் நீங்கள் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கலாம். அதன் நடுவிலும் தேவன் உங்களை கடந்து போக பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கை ஸ்திரம் இல்லாத, வேலை ஸ்திரம் இல்லாமல், தொழில் ஸ்திரம் இல்லாமல், படிப்பு ஸ்திரம் இல்லாமல், கம்பெனிகள் ஸ்திரம் இல்லாமல், வாழ்க்கை நிலங்கள், இருப்பிடங்கள், விவசாய நிலங்கள் எதுவும் உங்கள் கைக்குள் நிலைவரம் இல்லாமல் நிலையற்ற அனுபவத்தில் இருக்கிறதானால், உங்களை ஆண்டவர் நிலைவரப்படுத்தவும், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாமல், இழுத்து கொள்ளாமல் அவைகள் நடுவிலையும் உங்களை நிலைநிறுத்த விரும்புகிற தேவ பிரசனம், தேவ ஆளுகைக்கு நேராய் நாம் தாழ்த்தி கொடுப்போமா? எங்களை அளவில்லாமல் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தேவனே, தண்ணீர்களில் மேல் எங்களை கடந்து போக பண்ணும் தேவன்,
கடக்க பண்ணும் தேவன் என்று பேசினீர்களே. தண்ணீரின் அனுபவங்களை குறித்து ஆண்டவரே எங்களோடு இடைபடுத்தீங்க. உங்கள் கிருபையின் கரம் எங்களோடு இருக்கவும் எங்களை தாங்கி நடத்தவும் உதவி செய்யுங்க. தேவநாமம் தேவநீதி உயரட்டும். பலவீன சுகவீன சமாதான கேடுகள் மாறட்டும். துதிகன மகிமை தூயாதி தூயவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.